Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா கிராமத்து முறைப்படி சுவையான பூண்டு மிளகு ரசம் எப்படி செய்யறதுங்கறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மிக சுவையான கிராமத்து முறையில் பூண்டு மிளகு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 பல்லுக்கு மேலேயே இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு மிளகு பாத்தீங்கன்னா 20 மிளகு கிட்ட நான் எடுத்துர்க்கேன். மிளகுல காரம் அதிகமா இருக்கனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகோட அளவை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் காஞ்ச மிளகாயை நான் அந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கனிஞ்ச தக்காளி 4 பீஸா கட் பண்ணி அதுல மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து வச்சிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, கடலெண்ணெய் தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க சுவையான கிராமத்து முறைப்படி பூண்டு மிளகு ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் இடிக்கிறதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூட மிளகு சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா தட்டிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா நுணுங்கிரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நுணுக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிறேன். நம்ம மிக்சியில் அரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி வச்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டேன். இப்போ இதில் நான் ஒரு பாத்திரத்தில் தக்காளி கட் பண்ணி மஞ்சள்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நுணுக்குனதையும் சேர்த்துக்கிறேன். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்காமல் இந்த மாதிரி அம்மியில் அரைப்பாங்க. நம்ம டவுனில் அம்மிலாம் இல்லாதனால இந்த உலக்கில் வச்சு குத்தி இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கிறேன். இப்போ இதில் புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி விட்டு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுடலாம். தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விடணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டேன். இப்போ நான் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுடலாம். இப்போ ரசத்துக்கு எல்லாமே நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ரசம் டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம இப்போ கரைக்கிற முறையில் தான் இருக்குது. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. இதில் கடுகு பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய ரசம் இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறனால நான் சேர்த்துக்கிறேன். இப்போ ரசம் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி நுரக்கட்டி ஒரு கொதி வர ஸ்டேஜில் நம்ம ரசம் ரெடி ஆகிடும். பாருங்கள் ரசம் சுற்றி நுரக்கட்டி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சுவையான கிராமத்து முறைப்படி பூண்டு மிளகு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சளி, காய்ச்சல், இருமல் இவங்களுக்குலாம் இந்த ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.